மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் உடைய பாடுகளை தியானிக்க போகிற இந்த நாட்களில் ராஜா, ஆமென் தகப்பனே, நாங்கள் என்னென்ன காரியங்களிலெல்லாம் எங்களை அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் சுத்திகரிக்க வேண்டும், தகப்பனை உமக்குள்ளாக கிட்டி சேரும்படியாக என்னென்ன காரியங்களை எல்லாம் ராஜா நாங்கள் களைந்து போட வேண்டுமோ இந்த காரியங்களை குறித்து எங்களுக்கு அப்பா நீர் வெளிப்படுத்துவீராக. எப்பொழுதும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைக்குள்ளாக மறைந்திருக்கிறதான எல்லா விதமான மறைப்பொருளை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. அடியனையும் தாழ்த்துகிறேன் ராஜா. ஒன்றுமில்லாதவன் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. தகப்பனே ஸ்தோத்திர ராஜா, ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் ஊடுருவி செல்லட்டும் ராஜா. மெய்யாகவே ஆமென் கர்த்தர் எங்களை நடத்தினார், எங்களை பயன்படுத்தினார் என்று பிள்ளைகளும் கூட சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த இடம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாய் கொண்டு வருகிறோம் ராஜா. எல்லா விதமான தகப்பனே ஸ்தோத்திர ராஜா, ஆமென் அந்தகாரத்தின் வல்லமைகளின் கிரியைகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். சிஸ்டத்தின் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமென் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த நாளிலும் பாடு மரணங்களை தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில் தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு மாதிரி யார் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து மாதிரியா இருக்கிறார். இப்ப கிறிஸ்துவை தான் மாதிரியாக வைத்து நம் பயணத்தை தொடரும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு ஓட்டத்தை நியமித்து கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தூர இடத்தில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி சபைக்குள்ளாக கர்த்தர் ஒருமனப்படுத்தி இருக்கிறார். சிதறப்பட்டு இருந்த நாம் இன்றைக்கு ஒரு சகோதரனாக சகோதரியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், என்னை பின்பற்றி வர விரும்பினார். அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை இப்ப 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்ப இந்த நாளிலும் கூட மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால், உலக பிரகாரமா இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிற அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் பணம் பிரதானமாய் காணப்படுகிறது. இப்போ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால், இப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டல்ல. உலகம் ஒரு பொருட்டல்ல. அப்ப இந்த நாளில் நான் உலகத்தை மேன்மைப்படுத்தாதபடி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் எனக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட வேண்டும், கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னை பின்பற்றும் பொழுது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அப்ப அந்த வெறுக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப வெறுக்க என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் தூரப்படுத்த வேண்டுமோ அல்லது தள்ளி வைக்க வேண்டுமோ, உதற வேண்டுமோ, களைந்து போட வேண்டுமோ, இந்த காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்பதான் நம்முடைய ஓட்டம் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் சீராய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலும் கூட என்னென்ன காரியத்தை ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து
தன்னைத்தான் வெறுத்து. அது மாத்திரமல்ல, அந்த 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ சொல்லும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவானா, அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிதான் அவர் சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். அப்ப வெறுக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடியது உலகத்தின் காரியங்கள். அப்ப இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை நம் நினைவில் கொண்டு வரலாம். இப்ப மோசையை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வசனங்கள் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆமென். அப்போ அநித்தியமான விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்ப உலகத்தை ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டார். தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம்? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தமாக ஒருவன் ஜீவனை இழந்து போனால் அவன் நிச்சயமாக அதை கண்டடைவான். இப்ப வெறுக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னை பின்பற்ற விரும்புகிறவன் என்ன பண்ணணும்? உலகத்தை வெறுக்க வேண்டும். அப்ப அந்த உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்து தேசம் உலகத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற. எகிப்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எகிப்து. அப்ப அந்த எகிப்து தேசத்தில் இருந்த மோசையை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன பொழுது பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்ப உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்கிற ஒரு சாயல் நம்மிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த பார்வோனின் குமாரத்தி என்கிற சாயல் காணப்படுகிற அனுபவங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது எதையெல்லாம் நான் வெறுக்க வேண்டும்? இந்த பாடு நாட்களில், இந்த லெந்து நாட்களில் நான் எவைகளை எல்லாம் வெறுக்க வேண்டும், எவைகளை எல்லாம் என்னை விட்டு தூரப்படுத்த வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீர் சொல்லியிருக்கிறீர், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் முதலாவதாக தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்ப வெறுக்கக்கூடிய அனுபவத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற ஒரு அடையாளம் காணப்படுகிறது. ஆகவேதான் விசுவாசத்தினாலே மோசே. அப்ப இந்த வசனத்தை நான் அதிக நாட்கள் நம்ம வாசித்து 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 கடந்து போயிருப்போம். அப்ப இந்த பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுகிற அதற்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாரம் மறைந்திருக்கிறது. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனும் பொழுது மோசே எபிரேயனா இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. எகிப்தின் அதிகாரம் இருக்கிறது. எகிப்தின் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறது. எகிப்தின் எல்லா விதமான தெய்வங்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆளுகை இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உல்லாசமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மோசே தன்னுடைய 40 ஆண்டு காலம் அவர் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருந்தார். இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அடையாளத்திற்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய கல்வி, அவருடைய ஆராதனை, அவருடைய ஆபரணங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய காரியங்கள், ஞானங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதற்குள்ளாக தான் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அடையாளம். அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் தான், ஆனாலும் அடையாளம் எப்படி காணப்படுகிறது? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அப்ப உலகத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு தன் ஜீவனை இழந்து போனால் அவன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் ஐயா? அப்ப எதை கொடுப்பான்? அப்ப பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அந்த அடையாளத்திற்குள்ளாக தான் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒளிந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இரத்தத்தால் கழுவப்பட்டு இருந்தாலும் அந்த இருதயத்தின் ஆளுகைக்குள்ளாக,
ஆளுகைக்குள்ளாக என்ன காணப்படுது? இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் எனக்கூடிய ஆளுகை காணப்பட்டு கொண்டது. கொஞ்சம் உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அல்லது நிதானித்து பார்க்கும் பொழுது உங்க குடும்பத்துல முதலாவதாக இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க. இந்த குடும்பம், ஐயா நாங்க எங்க கூட உடன் பிறந்த எல்லாருக்கும் நாங்க தான் யாரு பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் அப்படின்னும் பொழுது ஒரு திருமண வீட்டில் கலந்து கொள்ளும் பொழுது, உறவினர்களுடைய வீட்டில் கலந்து கொள்ளும் பொழுது, ஏதாயிலும் ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுது தங்களை மேன்மைப்படுத்துவதிலேயே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எங்க குடும்பம், எங்க குடும்பம், எங்க குடும்பம், எங்க குடும்பம். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயா நாங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? அப்போ இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிற மோசே இல்லையா? அப்ப இந்த பார்வோனின் குமாரத்தின் மகனுக்குள்ளாக இந்த அதிகாரம் என்று வரும் பொழுது தன்னை மேன்மைப்படுத்த அறியாதபடி மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த நாவு எப்பொழுதும் பெருமையானவைகளை பேசிக் கொண்டிருக்கும். எங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அதிகாரம் எனதை கொடுக்கக்கூடியது பெருமையை கொடுக்கும். ஆமென். அரசு உத்தியோகத்தில் இருந்து ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ரிட்டையர்டு ஆகும் பொழுது அதுல இருந்து அவங்க போகும் பொழுது அவங்க மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 25 வருஷம் கவர்மெண்ட்ல பணிபுரிந்து ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்து ஒரு உயர்ந்த பொறுப்புல இருந்து அவர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம் முன்பதாகவே அவங்களுடைய இருதயங்கள்லாம் வெளியே தெரியாதான்னா உள்ளுக்குள்ளாக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரங்கள் எல்லாம் நான் ஒருத்தனை வரான், ஒருத்தன் போறான். நூற்றுக்கு அதிபதி சொன்னது போல இந்த அதிகாரங்கள் எல்லாம் தன்னை விட்டு போகும் பொழுது அவங்களுடைய சஞ்சலங்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அதிகார கையை விட்டு போதையா, இன்னைக்கு எல்லாமே எனக்கு அனுகூலமா இருக்கு, நான் என்ன இப்படி எழுந்தா உடனே ஓடி வருவதற்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நான் ஓய்வு பெற்று போய்விட்டால் என்னை சீண்டுவதற்கு ஆள் கிடையாது இல்லையா? அப்போ அந்த அதிகாரம் பெருமையானவைகள். அப்ப அந்த அதிகாரத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அவர்கள் நடந்த நடக்கைகள், வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். நம்ம இது போலதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன். இப்ப குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நான் ஜெபம் பண்ணா, நான் பாட்டு பாடனா, நான் வேதம் வாசித்தா, நான் பிரசங்கம் பண்ணினா, நான் என்று சொல்லி வருகிற இடங்களுக்குள்ளா யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா பார்வோனின் குமாரத்தின் மகன். இப்போ அடையாளம், ஆமென். அந்த பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன், இந்த அடையாளம் எங்க காணப்படுது? எதை நான் வெறுக்கணும்? இப்படிப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் வெறுக்கணும். இந்த அதிகாரம் எனக்குள்ளாக தந்திரமாக வஞ்சனையாக இருந்து கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கும்? என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவேதான் ஆமென், தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்ப நாவு எப்பொழுதும் மேன்மையானவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும், மேன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கும், தற்பெருமைகளை அதிகமாய் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்ப அந்த அதிகாரத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது, அப்ப மோசேயின் அதிகாரத்திற்குள்ளாக இருந்தான் 40 ஆண்டுகள். முதல் 40 ஆண்டுகள் மோசே எங்க இருந்தாருன்னா பார்வோனுடைய குமாரத்தி அந்த அதிகாரத்துலதான் ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப அதிகாரம் மேன்மையை அல்லது உயர்வை பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய நாவு எப்படிப்பட்ட காரியத்தை பேசிக்கொண்டிருக்கு? உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்க பணிபுரிகிற இடங்களிலும் சரி, உங்க சபைகளிலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களையே நீங்க பெருமையாய் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஐயா எனக்கு எல்லாம் தெரியும், ஐயா எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். அப்ப இப்படி உங்களை அறியாதபடிக்கு உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற இந்த கிரியைகளை எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? வெறுக்கணும். பார்வோனுடைய குமாரத்தி என்கிற அந்த அடையாளத்தை நான் என்ன பண்ணணும்? எடுத்து போடணும் ஐயா, வெறுத்து போடணும் ஐயா. ஆமென். அவைகள் என்னில் காணப்படவே கூடாது. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுப்பாரா? கிருபை கொடுப்பார். அந்த தாழ்மையின் அனுபவத்தை ஆமென் தரித்து கொள்ளும்படியாக இப்ப எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் வந்தாலும் யோசேப்பை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வரும் பொழுது அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் தான் உங்கள் சகோதரன். அவர்கள் சகோதரன் எல்லாம் யோசேப்புடைய கரத்துல தான் வந்தாங்க. யோசேப்பு நினைத்திருந்தால் அவர்களை எல்லாம் என்னன்னாலும் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அதிகாரம் முழுவதுமாக பார்வோன் சொல்லிட்டார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீதான்,
நான் அதிகாரத்துல மட்டும்தான் உன்னை விட மேன்மையான, மற்றபடி உன்னுடைய சொல்லில்லாதபடி ஒருவனையும் காலையும் கையையும் அதற்கு என்ன பண்ணக்கூடாது, அசைக்கவே கூடாது. எல்லா விதமான அதிகாரம் உன்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறேன். ஆனா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வந்த பொழுது ஆமேன் அவர்கள் பண்ணின காரியங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாலும் ஆமேன் அவர்களுடைய இருதயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆதரவாக நினைவாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த விதமான தவறுகளையும் எந்த விதமான கேடுபாடுகளையும் செய்யவே இல்லை. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாக கர்த்தர் என்ன பண்ணினார், என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார் ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாக. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அப்ப அதிகாரம் வரும் பொழுது, அப்ப அதிகாரத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், பணிந்து போகக்கூடிய நிலையில் காணப்படணும், பணிந்து போகக்கூடிய நிலையில். அப்ப இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறதை வெறுத்து எப்போ 40 ஆண்டுகள் கழித்து அப்ப இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவ சாயலினால் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் முத்தரிக்கப்பட்ட, இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், உங்கள் அடையாளத்தை ஆமென் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய ஆமென் காரியம் எப்படி காணப்படுகிறது, ஆண்டவரே என் இருதயம் எப்படிப்பட்ட சிந்தையில இருக்குதையா, என் நாவு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்குதையா. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அநித்தியமாக கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய அந்த பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்ப முதலாவதாக இந்த அதிகாரம், இரண்டாவதாக அதற்குள்ளாய் அடங்கி இருக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எகிப்து தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய். ஆமென். போதும். அப்ப 3 காரியம். அந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன இல்லையா, எக்கால சத்தத்தை கேளாத ஒரு தேசம். எக்கால சத்தம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னா யுத்தம் இல்லாத ஒரு தேசம். யுத்தத்தை குறித்ததான எச்சரிப்பு அந்த தேசத்துல கிடையாது. அமெரிக்கையான ஒரு தேசம். குடும்ப வாழ்க்கையில ஜபம் இல்லாத வீடு என்ன சொல்லுவாங்க, கூரை இல்லாத வீடு. அப்போ இந்த ஜப வாழ்க்கை இல்லாத ஒரு ஜீவியம், அதான் எக்கால சத்தம் இல்லாத ஒரு தேசம் எது அப்படின்னா அது எகிப்து. இரண்டாவதாக அந்த இடத்துல என்ன இல்லையா, அப்பத்தாழ்ச்சி. அப்போ யுத்தத்தை காணாத, இரண்டாவதாக எக்கால சத்தத்தை கேட்காத அல்லது அப்பத்தாட்சி இல்லாத தேசம் எது அப்படின்னு சொன்னா எகிப்து. அதே போல குதிரைகளின் குழம்புகள் சத்தம் கேளாத தேசம் எது அப்படின்னு சொன்னா அதுவும் எகிப்து தான். அப்ப யுத்தத்தையும் பார்க்க முடியல, ஜப வாழ்க்கையும் கிடையாது, வேத தியானமும் கிடையாது, எந்த விதத்திலும் ஆர்ப்பரிப்பான ஒரு ஆராதனை கிடையவே கிடையாது. எகிப்து தேசம் சுகபோகமாய் வாழக்கூடிய ஒரு தேசம். வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, ஜப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, அனுதினமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை துதிப்பாடல் எதுவுமே கிடையாதுயா, எதுவுமே கிடையாது. வீடு எப்படி இருக்கும், சண்டை சச்சரவே இல்லாம இருக்கும். நீங்க உலகத்தோடு கூட வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிலும் ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த எகிப்திலிருந்து வெளியே வருகிறது அல்லது அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அடையாளத்திலிருந்து நீங்க வெளியே வரும்பொழுதுதான் அதிகமான பிரச்சனைகள் காணப்படும். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அப்ப அந்த லெந்து நாட்களில் வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப என்ன வெறுக்க வேண்டும் ஐயா? அப்ப எகிப்து தேசத்தை போல என் வீடு இருக்கா, எகிப்தை போல என்னுடைய குடும்பம் இருக்கா, என் குடும்ப ஜீவியங்கள் காணப்படுதா, என் குடும்பத்துல யுத்தத்தை காணாத ஒரு தேசமாய், ஜப வாழ்க்கை இல்லாத ஒரு தேசமாய், அதே போல எக்கால சத்தம் இல்லாத, நல்ல ஆராதனை இல்லாத, பாடல் சத்தம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஒரு தேசமா என் குடும்பம் இருக்குதா, வேதத்தை தியானிக்காத குடும்பமா என் குடும்பம், அப்பத்தாட்சி இல்லாத.
அப்ப எந்த விதத்திலும் எகிப்து தேசத்துல என்ன இல்ல, குறைவில்லாத ஒரு தேசம், குதிரைகளுடைய குழம்புகள் சத்தம் கேளாத ஒரு தேசம். இப்படிப்பட்ட தேசம் தான் இந்த எகிப்து தேசம். இன்னைக்கு எகிப்துக்குள்ள இருக்கிறதுக்கு தான் அநேகர் விருப்பப்படுறாங்க. ஆகவேதான் உலகம் முழுவதையுமாய், எகிப்து முழுவதுமாய் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும், ஆமென், உலகம் முழுவதுமாக இருக்கிற எல்லா விதமான சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், எல்லா விதமான அநித்தியமான சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்கள் ஜீவனை இழந்து போனால் நீங்க எப்படி அதை ஈடுபட முடியும்? ஈடுபட முடியும்? ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை ஆமென் பின்பற்றி வர விரும்பினால் அவன் வெறுக்கணும். அப்ப எகிப்து தேசத்தை என்ன பண்ணணும்? வெறுத்து விட வேண்டும். என் குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது ஐயா. ஆமென். ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை என் குடும்பத்துக்குள்ள இருக்கணும் ஐயா. அப்ப இந்த அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வரணும். நம்ம கேட்பதற்கெல்லாம் இன்பமா இருக்கும், ஆனா வாழ்க்கையின் அனுபவத்துக்கு கொண்டு வரணும். என் குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது? எகிப்தை போல இருக்கக்கூடாது. எகிப்தை போல இருக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு ஜெபத்தை விட்டு இருக்கிறோம். நான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறபடியினால் பாடலை மறந்திருக்கிறோம். எல்லாமே எனக்கு அனுகூலமா இருக்கிறபடியினால் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஜெபத்தை மறந்திருக்கிறேன். எகிப்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் வெறுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். வெறுக்க வேண்டியது உலகத்தை வெறுக்க வேண்டும், எகிப்தை வெறுக்கணும். எனக்கு இந்த அழிந்து போகக்கூடிய அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ராஜா, வேண்டாம். எனக்கு இந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இன்பமான சூழ்நிலை, உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஐயா. வெறுத்து ஆமென் ஒதுக்குகிற அனுபவத்திற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்பதாகலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு உங்களுக்கு அதிகமான போதனை விசுவாசத்தை குறித்தும், உபவாசத்தை குறித்தும், ஜெபத்தை குறித்தும், வேத தியானத்தை குறித்து தான் அதிகமான போதனைகள், அதிகமான சத்தியங்கள். நல்லா நீங்க உணர்ந்து பாருங்க. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஐயா குடும்பத்துல பிரச்சனை, பண தேவை அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டேன், என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையா. இப்படி அநேகர் வருவார்கள். அப்ப அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தினால் கிடைக்கிற காரியத்தை குறித்து சொல்லுவோம். என்ன பண்ணீங்க? கவலைப்படாதீங்க, எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம் என்று சொல்லுகிற இதே இடத்துல எந்த ஒரு திருமண காரியமா இருந்தாலும், எந்த ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா, பணத்திற்கு பஞ்சம் கிடையாது. ஆடம்பரமான காரியங்கள், ஆடம்பரமா தான் எல்லாமே நடக்குது. ஒரு கிரக பிரவேசமா இருந்தாலும், ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டமா இருந்தாலும், ஒரு திருமண காரியமா இருந்தாலும், ஒரு சபையில ஒரு பெரிய காரியங்கள் நடந்தாலும் எப்படி நடக்குது? எப்படி? ஆமென். ஸ்பிரிச்சுவல் இல்ல, உலக பிரகாரமாய் எல்லா விதமான கொண்டாட்டங்கள் நிறைந்துதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் எகிப்தின் அனுபவம். எல்லாமே இருக்கும், ஆனா அந்த நாட்கள்ல கண்ணீரோடு இருப்பாங்க, கவலையோடு கூட இருப்பாங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை தேடலாம், கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலம் பண்ணி தருவார். ஜெபம் அதிகமா இருக்கும். ஒரு திருமணம் நடக்குது, ஒரு வீடு கட்டப்படுது அப்படின்னு சொன்னா அதிகமான ஜெபம் இருக்கும், முழங்கால் இருக்கும். அந்த முழங்காலில் இருந்து வீட்டை கட்டுவார்கள், திருமண காரியத்தை செய்வார்கள், எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை எல்லாம் இழந்து போய் உலகத்தோடு கூட இருக்கிறபடியினாலதான் யுத்த சத்தத்தை கேளாத எகிப்தாய் ஆமென் மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறோம். வேத தியானம் இல்லாத தேசமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆமென். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், யாவும் பாவம். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கு? பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பணத்திற்கு பிரச்சனையே கிடையாது. பணம் வந்துகிட்டு இருக்கு, எப்படினாலும் வந்துகிட்டு இருக்கு. ஆமென். என்னென்ன காரியங்கள், சகட்டு மேனிக்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சுற்றில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது தினமும் பாத்தீங்கன்னா, அமேசான் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு வருது, சொமேட்டோ தெருவுக்கு தெரு வந்துகிட்டே இருக்குது. எந்த விதத்துல அவங்க குறைவில்லாதபடி என்னென்னலாம் இச்சிக்க முடியுமோ எல்லாமே செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்? பணம் தாராளமாய் காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் தாராளமாய் கிடைக்குது. ஒரு திருமண காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட என்னுடைய திருமணம் மேன்மையா இருக்கணும். இப்படிப்பட்ட உலகத்திற்கு தான் இன்னைக்கு அடிமைகளா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பணத்தை கொடுத்தெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, அது எப்படி ஆகிலும் வந்துடும். ஆமென். அநேகருடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள். அப்போ இந்த காரியங்கள்லாம் எதற்கு நேராக எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா,
உலகத்துக்கு நேராக வேத வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பவே இல்லை. வேதத்துக்கு நேராக ஆமென் குடும்பம் திரும்பவே இல்லை. நம்ம அங்க கேட்டுடலாம், இங்க கேட்டுடலாம், இப்படிக்க பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், எல்லா காரியத்திற்கும் இந்த காரியத்தை செஞ்சிடலாம், எல்லாமே. அப்ப இது ஆமென் இந்த அனுபவம் தான் எகிப்து தேசத்தின் அனுபவம். வெறுக்க வேண்டிய காரியங்கள். ஆண்டவரே, நான் இதுல சிக்கி கொண்டு இருக்கிறேன் ஐயா, அடிமைப்பட்டு போயிருக்கிறேன் ஐயா, ஆமென் இதிலிருந்து ஆமென் நான் வெளியே வரணும். உம்முடைய சிலுவை ஆமென் உம்மை தகப்பனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் ராஜா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. நான் உம்மை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவன் ராஜா. ஆமேன். என் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும், என்ன காரியங்கள் ஆமேன் வேதனைகள் இருந்தாலும், சஞ்சலங்கள் இருந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், அவைகளை எல்லாம் பொறுமையாய் சகித்து நான் உம்மை பின்பற்றி வரும்படியாக ஆமேன் நான் வந்திருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாக நீங்க வரணும். எந்த ஒரு காரியமா, ஐயா பஞ்சம் இருக்கு பரவாயில்ல நான் வரேன், ஐயா இழப்பு இருக்குது பரவாயில்ல நான் வரேன். ஆண்டவர் சொல்லிட்டா, என் நாமத்து நிமித்தம் நீ உன் ஜீவனை இழந்து போனால் அதை கண்டடைவாய், உம்முடைய நாமத்து நிமித்தம் மரணமே எனக்கு நேரிட்டாலும் பரவாயில்ல ராஜா, பரவாயில்லை. இதுதான் ஆமென் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வருகிற ஒரு உன்னதமான அனுபவம். இன்னைக்கு நம்ம சுகபோகமாய் வாழுகிற வாழ்க்கையை தான் அதிகமாய் விரும்புகிறோம். ஆகவேதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிற அந்த அடையாளத்தை வெறுக்கணும். எனக்கு எகிப்து வேணாம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவது எனக்கு வேண்டாம் ராஜா, வேண்டாம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆவதாக மோசேயுடைய காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆதியாகம அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மோசே எகிப்தருடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. ஆமென். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மோசே எகிப்தருடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். அவனுடைய 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போ சொகுசான ஒரு வாழ்க்கை, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதில் சொகுசான ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக கல்வி. ஆமென். பவுல் சொல்லும் பொழுது அதே அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 22:3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கமாலியலின் பாதகத்தின் கீழ் அவர் என்ன பண்ணாரா? கல்வி அவர் பாடம் பயின்றேன் அப்படின்னுவார். கமாலியலின் பாதத்தின் கீழ். ஆனா பிலிப்பியர் அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்ன பண்றேன், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொகுசான வாழ்க்கை. இரண்டாவது கல்வி. நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது இந்த கல்வி ஏன் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்போ கல்வி ஞானம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அந்த கல்வி அறிவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த காரியத்தை இப்படி செய்யணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும். இந்த கல்வி அறிவு அப்படி மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியமும் உலக பிரகாரமாகவே சிந்திக்கும்படியாக தோன்றும். ஏன் கல்வி உலக பிரகாரமாய் சிந்திப்பதற்காக, அறிந்து கொள்ளும்படியாக. அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை எல்லாம் நீங்க கிரகித்து என்ன பண்ணுவீங்க, செய்து கொண்டே இருப்பீங்க. ஒரு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவார்னா ஒப்பனை பண்ணுவார். அப்ப அந்த என்ன பண்ணோம், தேடிக்கொண்டே இருக்கும். அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு டாக்டர் ஒருத்தர் ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா இதற்கு முன்பதாக என்ன காரியங்கள் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அதை தேடிக்கொண்டு இருப்பாங்க. அப்போ கல்வி அறிவு உலக பிரகாரமாக என்ன பண்ணோம், தேடிக்கொண்டே இருக்கும். அப்ப மோசேயை குறித்து இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களினாலும் அவர் என்ன பண்ணாரா, கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்த மோசே. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் அதுதான் அவர் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆண்டவர் இதுக்குதான் 40 வயசுல அவருக்கு தெளிவு வருது. என் சொந்த ஜனம் அடிமையா இருக்கிறாங்க,
அதன் பின்பதாக அடுத்த 40 ஆண்டுகள் அந்த கல்வி எல்லாமே மழுங்கடிக்கும்படியாக 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தினார். வனாந்திரத்தில் அப்போ வெறுக்க வேண்டிய பார்வோனின் குமாரத்தின் மகன், அப்போ அந்த அடையாளம் கல்வி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் எந்த ஒரு காரியத்தையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மகிமையை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு விஞ்ஞானம் பெருகும் பொழுது, அறிவியல் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் மெடிக்கல் லைன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான மூவ்மெண்ட்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் வேகமாய் பரவ இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மட்டுப்படுத்தும். விசுவாசி ஊழியக்காரர்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சில அற்புதங்கள் ஒரு சில காரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. வேத வார்த்தைகள் எல்லாமே எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு வார்த்தையாய் இருக்குமே தவிர அதில் இருக்கிற அந்த ஜீவனை அவர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டாங்க. வேத புஸ்தகம் கையில இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, உலக பிரகாரமாய் அவர்கள் கற்ற அந்த கல்விக்கு தான் மிக முக்கியம் கொடுப்பாங்க. இல்லையா, இந்த காரியம் இப்படி நடக்காது. எலிசா சொன்னார் பாத்தீங்களா, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனா இந்த பள்ளத்தாக்கெல்லாம் என்ன இருக்கும், நம்பினாங்க. ஆனா இப்போ ஒரு வார்த்தை நீங்க அப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க. எங்க சொல்லப்பட்டிருக்கு? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், புரட்டுகிற காலகட்டங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நம்பாத ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இரண்டாவதாக சொகுசான வாழ்க்கை, இரண்டாவதாக நீங்கள் கற்கிற கல்வி ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தணும். என் கல்வி அறிவினால ஒண்ணுமே கிடையாது ஐயா, என் கல்வி அறிவினால் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, மேன்மை கிடையாது. ஆமாம், உண்மை அறிவுல தான் எனக்கு மேன்மை இருக்குது ஐயா. அப்ப நான் படிக்கிற பாடங்கள் எல்லாம் எனக்கு உலக பிரகாரமான காரியத்தை கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்பாக கர்த்தருடைய வேதத்துக்கு முன்பதாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அப்ப கீழ்ப்படுத்துகிற அனுபவம். ஆகவேதான் பவுல் சொன்னார், என்ன பண்ற, கமாலியலின் பாதத்தின் கீழ் அமர்ந்து நான் நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் நான் தேர்ச்சி அடைந்தவன் ஐயா. எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்ன பண்றேன், இதையெல்லாம் நான் உதறுகிறேன், வெறுக்கிறேன். எனக்கு தேவை கிடையாது. அப்போ கல்வியினால் வருகிற மேன்மைகளை என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தும். கல்விதான் யா, கல்வி இருக்கட்டும், நல்லது கல்வி நல்லது. ஆனா அது என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு மேன்மையாய் வந்துடக்கூடாது. மிகவும் அதிகமாய் படித்தவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சக மனுஷனை மனுஷனாக மதிக்கவே மாட்டாங்க. நல்லா படிச்சு பாருங்க. மிகவும் அதிகமாய் படிச்சிருக்கிறவங்க சக மனுஷனை சக மனுஷியாய் மதிக்க மாட்டாங்க. ஒண்ணுல ஊழியக்காரங்க வீட்டுலதான் வேலை செய்வாங்க, ஊழியக்காரங்க வீட்டுல வேலை செய்வாங்க. ஆனா ஊழியக்காரங்க வீட்டுல இருந்துட்டு அந்த ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டு சர்வன்ட்னுவாங்க. உடன் ஊழியக்காரர்கள் எப்படி மாறி இருக்காங்க இன்னைக்கு, உடன் ஊழியக்காரர்கள்லாம் எப்படி மாறி இருக்கிறாங்க, எங்க ஸ்டாஃபா மாறி இருக்கிறாங்க இல்லையா. சொல்றோமா ஐயா, எங்க கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் வராது. கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை எங்க கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, நீங்க படிச்சிருக்கிற அந்த படிப்பு என்ன பண்ணுது, சக மனுஷனை அடிமையாய் நடத்தும்படி கொண்டு வருது. அதனாலதான் மோசேக்கு சகல சாஸ்திரம், பார்வோன் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களிலும் அவர் தேர்ச்சி அடைந்தவன், வல்லமையான காரியத்தை செய்யக்கூடியவன். இதெல்லாம் என்ன பண்ணணும், அழிக்கப்படணும். கீழே காலுக்கு கீழே இருக்கணும். இதெல்லாம் எனக்கு மேன்மை கிடையாது ஐயா, இதெல்லாம் எனக்கு மேன்மை கிடையாது. நான் என்ன, உம்மை பின்பற்றும்படியாக வந்திருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்ப என் கல்வி என்ன பண்ணாது, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் படிச்சிருக்கிற அறிவினால் நான் என்ன பண்ண முடியாது, பரலோகத்தை திறந்து நான் உள்ளே பிரவேசிக்க முடியாது. எந்த மனுஷனும் மாயை, அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும், அவங்களுக்கு என்ன விசேஷமான பிரேத குழியா வச்சிருக்கிறாங்க, எல்லாம் மண்ணு. ஆமென், மண்ணுதான், எல்லாருக்கும் மண்ணுதான். விசேஷமா எங்கேயுமே பதிக்கப்பட முடியாது. அப்போ என்னுடைய கல்வி அறிவினால் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கல்வி அறிவினால் சக மனுஷனை, உடன் வேலை செய்கிற ஊழியக்காரர்களை என்ன பண்றாங்க, மனுஷியாக மதிப்பதே கிடையாது. ஆனா திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரே விதமான கூலிதான். திராட்சை தோட்டத்துல வேலை செய்யற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கூலிதான்.
பாகுபாடு கிடையாது. ஐயா நான் காலையில இருந்து வேலை செய்யறோம், சாயங்காலம் வந்தா இவனுக்கும் அது என்னுடைய காரியம். அப்ப அவனும் வேலைக்காரன் தான், எல்லாருமே வேலைக்காரங்க தான். அப்போ சக மனுஷனை இப்ப கல்வி அறிவு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, சக மனுஷனை இழிவாய் நடத்தக்கூடிய காரியம் இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஐயா எங்க குடும்பத்துல படிச்சு ஒரு சில குடும்பங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல படித்த அறிவாளிகளா இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க உடன் பிறந்தவர்களை இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்வாங்க. ஏன்? அவங்களுடைய படிப்பின் மூலமாய் வந்திருக்கிற அந்த அந்தஸ்து இவர்களை என்ன பண்ணுது? வேறுபடுத்துது. கூட பிறந்திருக்கிற சகோதரனை அல்லது சகோதரியை எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நடந்து கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம் இந்த கல்வி. அதனாலதான் இது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வெறுக்கப்படணும். கல்வி எனக்கு மேன்மை கிடையாது ஐயா, சிலுவை எனக்கு மேன்மை. ஒரு என்னை பின்பற்ற வர விரும்பினார், முதலாவது அவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து. அப்ப எனக்கு என்ன கிடையாது? கல்வியினால் மேன்மை கிடையாது, சொகுசான வாழ்க்கையில் எனக்கு மேன்மை கிடையாது. அடுத்ததாக நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் வாசிக்கலாம், ஆடம்பரமான ஜீவியம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன், சொகுசான வாழ்க்கை. இரண்டாவது கல்வி. மூணாவது ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரம், பகட்டான ஜீவியம். பகட்டான ஜீவியம் வஸ்திரங்கள். இப்ப நம்ம உடுத்துகிற வஸ்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர்லாம் 8000 10,000 பட்டு புடவை எடுப்பாங்க இல்லையா? அதை எடுத்து நீங்க 2 வாட்டி 3 வாட்டி தான் கட்ட போறீங்க. பகட்டு காரியங்கள். அப்ப வெறுக்கப்பட வேண்டிய நம்ம என்னென்ன காரியங்கள்லாம், அது பார்வோனுடைய கிரியைகள் பாருங்களேன். இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க நல்லா போகணும், டீசெண்டா ட்ரெஸ் பண்றது ஓகே. இன்னும் அதிகமாய் மினுக்கு வஸ்திரங்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எகிப்தின் ஜீவியத்திற்குள்ளாக இருக்கு. இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் அப்படின்னு சொன்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, விரும்பினது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, மேன்மையான கல்வி, உயர்ந்த காரியங்கள் எல்லாமே உள்ளடக்கினதுதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் மோசே. எபிரேயன் தான், ஆனாலும் வளர்ந்த விதம் பார்வோனுடைய குமாரத்தி. அவன் எகிப்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கோ அதுக்கு உடன்பட்டு தான் அவன் வளர்ந்திருக்கணும். அதுதான் 40 வருஷம் வரைக்கும் அந்த உல்லாசமான ஒரு வாழ்க்கை தான் மோசே. அதனாலதான் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஐயோ என்னுடைய ஜனம் கஷ்டப்படுறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஐயா என் கல்வியினால் நான் என்னை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறேனா? கல்வி. இரண்டாவது உல்லாசமான ஒரு வாழ்க்கை. உல்லாசமான ஒரு வாழ்க்கையினால் நான் கர்த்தரை மறந்து போயிருக்கிறேனா? பகட்டாய் வாழ்கிறபடியினால் நான் கர்த்தரை தூரப்படுத்தி இருக்கிறேனா? அடுத்ததாக உங்களுடைய எகிப்துடைய ஜீவியம். அப்பத்தாட்சி கிடையாது, யுத்தம் இல்லை, குதிரையுடைய குழம்பு சத்தம் இல்லை, எல்லாமே இருக்குது ஐயா, எல்லாமே இருக்கு. நான் தெய்வத்தை தேடலை, ஆண்டவரை தேடலை, ஆனா என் குடும்பத்துல எல்லாமே நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருந்தாலும் இது ஒரு மிக ஆபத்தான ஒரு காலகட்டம். ஆகவே உணர்ந்து கொள்ளுங்க. எகிப்துக்குள்ளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என. தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான்? அப்ப உலகத்தை ஆதாயம் பண்ணுவதை விடுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவது மேன்மை என்கிற அனுபவங்களுக்குள்ளாய் வாங்க. ஆண்டவரே, பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இந்த அடையாளம் எனக்கு வேண்டாம் ஐயா. கல்வி, அறிவு, சுகபோகமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமான வஸ்திரம், இது எனக்கு மேன்மை கிடையாது ஐயா, மேன்மை கிடையாது. அப்ப வெறுக்க வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். இதையெல்லாம் முதலாவதாக மேலோட்டமான காரியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்? தூரப்படுத்தணும். அப்ப இவைகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டிய காரியங்கள். அப்ப இவைகளை வெறுக்கும் பொழுதுதான் இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த வாரத்துல அதை தியானிக்கலாம். சரியா? இப்ப இன்னைக்கு இந்த 3 காரியங்கள் போதும். இப்போ சுகபோகமான வாழ்க்கை, அதான் உல்லாசமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கல்வி மேன்மை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு பண்ணணும். கல்வி எங்க இருக்கணும்? எனக்கு கீழே தான் இருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது? மேல பெருமைக்கு நேராக என்னை கொண்டு வரக்கூடாது. அதே போல அதிகாரமும் என்ன பண்ணிடக்கூடாது? ஆணவமாய் மாற்றிவிடக்கூடாது. அப்ப என்னுடைய ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கை,
எல்லாமே லக்ஸரி லைஃப். என்னென்னலாம் சீக்கிரனோ எல்லாத்தையும் நான் வாங்கி போடுகிற அந்த லக்ஸரி லைஃப் எனக்கு வேண்டாம். அப்ப இந்த அனுபவத்திற்குள்ளாக அப்ப வெறுக்க வேண்டிய பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷம், இதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம், இதையெல்லாம் கலைந்து போடும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம்.